நேற்று இரவு வந்து அவருடைய போயஸ்கான வீட்டில் வந்து அவர் சாப்பிட்டு ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவருக்கு வந்து உடலில் ஒரு சின்னதாக ஒரு அங்கே தான் வந்து அவரை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அவருக்கு அந்த உப்புத்தன்மை அதிகமாகி அவர் ரத்தம் போகிறதுல வந்து ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு தான் அவங்க வந்து கூலி படத்துடைய படப்பிடிப்பு வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயே தங்கியிருக்காரு, அதாவது விசாகப்பட்டினத்திலே. அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அது மெதுவாக உள்ளே போய் அவருக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அதை ரஜினி சார் கண்டுபிடிச்சிட்டாரு. பயப்படக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய அறுவை சிகிச்சை. வணக்கங்க. வணக்கம். நடிகர் ரஜினிகாந்துக்கு வந்து திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வந்து நேற்று நைட்டு வந்து அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிருக்காரு. இதுக்கும் அவருக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுருக்காங்க மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? நேற்று இரவு வந்து அவருடைய போயஸ்கான வீட்டில் வந்து அவர் சாப்பிட்டு ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவருக்கு வந்து உடலில் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஏதோ பண்ணுற மாதிரி தெரிஞ்சு உணர்ந்து தான் அவர் உடனே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு இங்கே ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே காரில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நேரடியாக வந்து பார்த்து டாக்டர் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு. அங்கே தான் வந்து அவரை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அவருக்கு அந்த உப்புத்தன்மை அதிகமாகி அவர் ரத்தம் போகிறதுல வந்து ஒரு சின்ன ஒரு தடங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு தான் அவங்க வந்து இது ஒரு லேசான ஒரு மைனராக ஒரு சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவர் அதுக்கான வேண்டிய தயாரிப்புகளில் வந்து ரஜினி சார் உடலை வந்து தயார்படுத்தியிருக்காங்க. அவருடைய ஹெல்த்தை வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணி அதை தயார் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இதெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கடுமையான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டப்போ ராமச்சந்திராவிலேருந்து அவர் வந்து வேறு வெளிநாடுகளுக்கு சிங்கப்பூர் இதெல்லாம் கொண்டு போய் வந்து அந்த மாதிரி அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அவருடைய வாழ்க்கை முறையே வேறு மாதிரி மாறிடுச்சு. அவர் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி பண்ணிக்கிட்டார். அவரோட இதவே வந்து உணவு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பக்காவாக ரெடி ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்த ரஜினிகாந்த் தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆள் எங்கே பயங்கர சுறுசுறுப்பாக அதே வேகம் அதே ஸ்டைலு இது இப்படியாக வந்து மாறி வந்திருந்தார். இப்போ சமீப காலமாக கடந்த சில நாட்களாக வந்து லோகேஷ் கனகராஜோடைய கூலி படத்துடைய படப்பிடிப்பு வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து விசாகப்பட்டினத்திலே அங்கேயே கடற்கரை இதுலேயே வந்து படப்பிடிப்பில் இவர் ரஜினி சாரும் கலந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா யாருக்குமே யோசிக்காத ஒரு விஷயம், ரஜினி அவர்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுங்கிறது வந்து அவரால் முடியாது. அவர் கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்கள் மாதிரி தான் ஒரே இடத்துல அவரால் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் அவரை ஃபீல் பண்ணுறாரு. அதனால் வெளியிலே சுற்றிட்டு இருக்கிறது, நண்பர்களை பார்க்குறது, இதில் தான் அவர் ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காரு. அதனால் அவருடைய சம்மந்தப்பட்ட காட்சி இருக்கோ இல்லையோ அங்கேயே தங்கியிருக்காரு, அதாவது விசாகப்பட்டினத்திலே. அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து இந்த காற்றில் வந்து உப்பு தன்மை அதிகமாக இருக்கிற அந்த சூழலை வந்து அவர் உணரவே இல்லை, அது தெரியவே இல்லை அவருக்கு. அது வந்து அதிகமாக சுவாசித்து கிட்டத்தட்ட அவருடைய பகுதியில் முடிஞ்சு ஒரு இடைவெளி ஏற்பட்ட அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த பிறகு அது மெதுவாக உள்ளே போய் அவருக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அதை ரஜினி சார் கண்டுபிடிச்சிட்டாரு. ரஜினி கண்டுபிடிச்சி தான் வந்து நேற்று இரவே வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பி ஆட்களோட காரில் வந்துட்டு அவரே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி அப்படி தான் அவர் வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாம் சிகிச்சை முடிஞ்சிடுச்சு, அவர் நார்மல் ஆகிட்டாரா? இப்போ நார்மல் ஆகிருக்கார். இப்போ அது வந்து ஒரு பெரிய பயப்படக்கூடிய அளவுக்கான ஒரு பெரிய அறுவை சிகிச்சைலாம் கிடையாது. அது வந்து நார்மலான ஒரு லேசான ஒரு சின்னதாக பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்னும் அவர் வந்து அவருடைய எப்போவுமே ரஜினிக்குன்னு ஒரு வில் பவர் ஒன்று இருக்குது. அது வந்து இன்னும் அவரை வந்து உற்சாகமாக வச்சுருக்கும். அதை வந்து முடித்த பிறகு தான் நமக்கு வந்து தெரியும். அடிவயிறில் வீக்கம் இருந்துச்சு, ஆமாம் போனார் அப்படின்னாங்க. ஆமாம், அது வந்து அது அடிவயிறு ரத்த நாளங்களில் வந்து வீக்கம் ஏற்பட்டு அடிவயிற்ற வீக்கம் ஏற்பட்டு தான் அந்த லேசான ஒரு உணர்வை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த அவராக கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தான் அந்த மாற்றத்தை உணர்ந்து தான் வந்து இங்கே வந்து தயார் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. அங்கே வந்து தான் உடனே அவங்க வந்து அதுக்கான இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வீக்கத்தை சரி பண்ணிட்டாங்க. ஆனாலும் தொடர்ந்து பரிசோதனை பண்ணும்போது நம்ம இந்த மாதிரியான தொடர்ந்து அங்கே கடற்கரையில் இருந்த அந்த உப்புத்தன்மை உள்ள அந்த காற்றை சுவாசிக்கிறது மூலமாக உப்புத்தன்மை உள்ள அந்த அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை வந்து சீக்கிரம் வந்து செக்கப் பண்ணி அதுக்கான டெஸ்டிங் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
இரவே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. டாக்டர் பாலாஜி அப்படிங்கிறவர் தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதாட்ட ஒரு தகவல் வருது. அவரை பற்றி தெரியுமா? திமுக பிரமுகர் ஆலடி அருணா அவங்களோட பூங்கோதை இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர் தான் சொல்கிறாங்க. அவருக்கு வந்து நல்ல பெரிய, அதாவது பெஸ்ட்டு டாக்டர் அப்படிங்கிறாங்க. இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுல பெஸ்ட் டாக்டர். தொடைப்பகுதியில் உள்ள இரத்த நாளங்கள் மூலமாக அவருடைய பம்பிங் வந்து சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஸ்டண்ட் பண்ணுற அளவுக்கு கூட வச்சு பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஆய்வு பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான தேவை இருந்தால் அவங்க பண்ணுவாங்க, இல்லைன்னா சாதாரணமாக அதை முடிச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு ஒன்று புரியுது. கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு அந்த பிரச்சனை மாதிரியே தான் இவருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரஜினி அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை முறையே வேற. அவர் வந்து நடிக்க வந்திருக்காரே தவிர நடிகனாதுக்கு பிறகு தன்னை ஒரு நடிகனாக மாற்றிக்கொள்ளல. அவர் ஷூட்டிங் நடக்கிற வரைக்கும் தான் அவர் நடிகர். அதுக்கு மற்ற நாளில் நம்மளை மாதிரி ஒரு நம்மை மாதிரி சொல்கிறது அப்படின்னா ஒரு ஜாலியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ள ஒரு சாதாரண ஒரு சாமானியன் தான். அதனால தான் அவர் வந்து திடீர்னு பெங்களூருக்கு போகிறது இப்போ தான் குறைஞ்சி போச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு படப்பிடிப்பு அருணாச்சலம் வரைக்கும் நான் சொல்கிறேன். அருணாச்சலம், படையப்பா இந்த படங்களுக்கு இடையிலே படப்பிடிப்பு முடிந்த பிறகு அவர் பெங்களூரில் இருக்க தன்னோட நண்பர்களை போய் பார்க்குறதும் அங்கே உள்ள கடைகளை போய் பிரியாணி சாப்பிட்றது, இதெல்லாம் ரஜினிகாந்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய கண்டக்டராக இருக்கும்போது தான் பிரியாணி சாப்பிட்டா அதே கடையில் இப்போ போய் பிரியாணி சாப்பிட்ருக்காரு. தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கிட்டு தலப்பாலாம் கட்டிக்கிட்டு அதே கடையில் போய் உட்காந்து நண்பர்களோட சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டு அந்த கடைக்காரரோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுதான் ரஜினியோட முக்கியமான குணம். ரெண்டாவது, அவர் பேசும்போதே சொல்லுவார், கண்டக்டராக இருக்கும்போது தினமும் சாராயம் குடிப்பேன், மட்டன் சாப்பிடுவேன், மட்டன் சிக்கன் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படி சாப்பிட்றேன்னா நான் வந்து நடிகனாகி பெரிய அளவில் பணம் வந்ததுன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? டெய்லி ஆட்டுக்கால் பாயா தான், இட்லி தான், சிக்கன் தான், பிராண்டி தான் அப்படிங்கிறது மாதிரி கேஷுவலாக சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இதை எல்லாத்தையும் வந்து என்னை மாற்றி அதுலேருந்து மீட்டு கொண்டு வந்தது என்னுடைய மனைவி லதா தான் அப்படிங்கிறதையும் அவரோட பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு முறை சிவாஜி படத்துடைய விழான்னு நினைக்கிறேன், சங்கர் டைரக்ட் பண்ண படம். அந்த படத்தில் தான் சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்த வெள்ளை பொருட்களை வந்து சாப்பிட்றத ரொம்ப தவிர்த்துட்டேன். வெள்ளைங்கிறது அரிசி, பால், உப்பு. ஆமாம், உப்பு, பால், அரிசி, தயிர், இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல. நீங்கள் அப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆரோக்கியமாக யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறதையும் ரஜினி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அப்போது தான் அனுபவித்ததை, தான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்ததை ரெண்டையுமே ரசிகர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படையான மனிதனாக தான் ரஜினி அவர்கள் வந்து இதுவரைக்கும் இருந்திருக்காரு. இவருடைய வாழ்க்கையை அதுக்கப்புறமாக ஒரு 60 வயதுகளுக்கு பிறகு வந்து அவர் தினமும் வந்து இந்த ஆன்மீக பகுதியில் போனதுக்கு பிறகு தினமும் தியானம், மூச்சு பயிற்சி, யோகா, இதிலெல்லாம் தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டார். இதை யாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லலாம், ஆனால் அந்த தனிப்பட்ட மனிதராக நினைச்சு அவர் தினமும் பண்ணாதான் உண்டு. அப்படி வந்து ஒருத்தர் போய் வலுக்கட்டாயமாக இதெல்லாம் பண்ண வைக்க முடியாது. ஆனால் ரஜினி அவர்கள் வந்து அதை தினமும் செய்திருக்காரு. அதை வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டதோடைய விளைவு தான் அவர் இப்போ வரைக்கும் எங்கே இருக்கிறதுக்கு முதல் காரணம் அந்த மூச்சு பயிற்சியும் தியானம் தான். ஸோ அப்படி தான் இவர் வந்து இந்த தியானம், மூச்சு பயிற்சி, யோகாசனங்கள் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இன்னர் ஆர்கன்ஸ், அதை உள்ளுறுப்புகள் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நடைப்பயிற்சி இதை இதை ரஜினி விடவே இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது வந்து வேற, ஜெயலலிதா அவர்கள் அந்த பகுதியில் பாய்ஸ் கார்டில் குடியிருக்கும்போது அங்கே யாருமே நடமாட முடியாது, அந்த அளவுக்கு போலீஸ் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் அந்த பாய்ஸ் கார்டன் பகுதியில் வந்து 6 மணிக்கு அவர் நடைப்பயிற்சி போகிறதா நீங்கள் பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்னால் வந்து அந்த பக்கம் 2 வீலரில் போன ஒரு ரஜினி சாரை பார்த்துட்டு வந்து நிறுத்தி அவங்க வந்து பேசும்போது அவர் வந்து கேஷுவலாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு சரி கிளம்புங்க நான் வாக்கிங் போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரியான தன்னுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டாரு. அதனால் இந்த உள்ளுறுப்புகள் வந்து அவருக்கு வந்து அவர் சொல்கிறபடி கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. சில பேருக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செத்தா ஏற்றுக்காது. சொன்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், சாப்பாடு, அந்த உப்பெல்லாம் சேர்ந்து அவருக்கு கிட்னியில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைலாம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கு பிறகு தான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே மாற்றிக்கிட்டார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அவர் வந்து தினமும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதையும் கர்லாக்கட்டை சுற்றுறதும் இது எல்லாத்தையும் ரெகுலராக செய்துட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து வெளி தோற்றத்துக்கு ஒருத்தர் வந்து கட்டுமஸ்தாக ஒரு காண்பிக்கும். அவர்கிட்ட வந்து எம்ஜிஆர் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட்டத்தில் வந்து அவராக தான் போவார். அவரை யாரும் தள்ள முடியாது. அவரே வந்து எல்லாத்தையும் தன்னோட ஸ்டெமினாவோட தள்ளி விடுவார்.
பெண்கள் பகுதி போகும்போது சவுக்கு கட்டை போட்டிருப்பாங்க. அந்த சவுக்கு கட்டையை தாண்ட முடியாட்டின்னா என்ன பண்ணுவாரான்னா, அந்த சவுக்கு கட்டையை கையில் ஓங்கி தட்டிட்டு அது உடனே அழுந்துரும். அவங்க வந்து பக்கத்தில் வருவாங்க. அவர் கையில் அடிக்கிற அடியில் வந்து சவுக்கு கட்டை கீழே போயிடும். பெண்கள் வந்து அவர்கிட்ட வந்து மனு கொடுக்கறது, அவர் கையை பிடிக்கிறது, அதெல்லாம் பண்ணுவார் எம்ஜிஆர். அப்படியெல்லாம் பண்ணியிருந்தார். ஆனால் அவருடைய இன்னர் ஆர்கன்ஸ்க்கு வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும் இல்லை, முன்னாடி வந்து யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸே கிடையாது. இவர் வந்து தினமும் உணவில் வந்து மட்டன், சிக்கன், நான்வெஜ் ஐட்டம், அதுவும் குறிப்பாக வந்து கருவாடு வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். தினமும் சாப்பிட்றது, அதிகமாக சாப்பிட்றாங்க கூட. கருவாட்டு குழம்பு சாப்பிட்றதுனா எம்ஜிஆருக்கு மேலே அடிச்சுக்கிறது யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டேஸ்ட்டு விரும்பக்கூடியவராக அவர் இருந்திருக்காரு. இந்த கருவாடு சாப்பிட்றதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உப்புத்தன்மையை ஏற 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 தான் உடலில் வந்து அவருக்கான நரம்பு மண்டலங்களில் வந்து அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த ஒரு பக்கவாதமோ, அந்த பேச்சு குளறுறது, இந்த மாதிரியான ஒரு உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அந்த மாதிரியான ஒரு பாதிப்பெல்லாம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ரஜினிக்கும் அவருக்கு ஒரே மாதிரி. ஆமாம், உப்பு தான் பிரச்சனை. அவருக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் பொழுது சென்னையில், தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு வசதியே இல்லாமல் இருந்திருக்கு. அப்படி இதை கேள்விப்பட்டுட்டு நமக்கு வேணா நம்ம வெளிநாடுகளில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம், மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஆனால் எளியவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வந்தால் அவங்க எப்படி நம்ம அரசு மருத்துவமனைக்கு வந்து இதை பாதிப்பை ஏற்படுத்திக்குவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வசதி செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஏற்படுத்தினது தான் இப்போ வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருக்கிற அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பிரிவுங்கிறதை எம்ஜிஆர் அவர்கள் ஏற்படுத்தினது தான். அப்படியான அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அவருடைய இன்னர் ஆர்கன்ஸ்க்கு வந்து பாதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிறத கடைசி கட்டத்தில் ஃபீல் பண்ணுறாரு. ஒரு முறை அமைச்சர் காளிமுத்து அவர்கள் வந்து சந்திக்க போயிருக்காரு எம்ஜிஆர் அவர்களை. இறப்பதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் வந்து அவர் சந்திக்க போயிருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காரர் வந்து ஒரு இதில் வந்து மோர் வைக்கிறார். அவர் டேபிளில், எம்ஜிஆர் அமர்ந்திருக்க டேபிளில் மோர் வச்சோன்னே ரொம்ப நேரம் ஆச்சு, அவர் வச்சுட்டு போயிட்டாரு. காளிமுத்து அவர்கள் சொல்கிறார், அண்ணா சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு. ஆனால் அப்போ தான் தெரியுது காளிமுத்து அவர்களுக்கு எம்ஜிஆரால் அந்த டம்ளரவே எடுக்க முடியல அப்படிங்கிறது. ரொம்ப காளிமுத்து அவர்னு கதறி அழுதுட்டு அந்த டம்ளரை எடுத்து அவருக்கு, எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் மோர் ஊட்டி விட்டு இருந்திருக்காரு. அப்படி தான் அந்த அளவுக்கு எப்படி இருந்த உடம்பு, எப்படி தேக்கு மாதிரி வச்சுருந்தீங்களேன்னு, இப்படி ஆயிடுச்சேனே அப்படின்னு சொல்லி காளிமுத்து கலங்கி எழுதிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களும் ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ தான் வந்து அவர் அந்த கடைசி காலகட்டத்தில் தனக்கு வந்து கருவாடு சாப்பிட்டதால இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கைப்பட சிவாஜி அவர்களுக்கு இந்த விஷயத்தை எழுதி கொடுக்குறார். தம்பி, உன்னோட வாழ்க்கையில் வந்து கருவாடு சாப்பிடுவதே நிறுத்தி விடு, கருவாடு சாப்பிடுவதை தவிர்த்து விடு அப்படிங்கிறத எழுதியே கொடுத்துருக்காரு. இதை வந்து டிவி நாராயணசாமி அவர்கள் எழுதின சிவாஜியோடைய பேட்டியாக வந்திருக்கிற அந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகபட்சமாக எம்ஜிஆர் உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்டது வந்து நமக்கு இன்ன வரைக்கும் இருந்திருக்கலாம். அவர், நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவ்வளவு ஆரோக்கியமாக. ஆனால் ரஜினிகாந்த் தன்னுடைய அந்த வாழ்க்கை ஸ்டைலவே ஒரு எச்சரிக்கைக்கு பிறகு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டார். எப்படி ஒரு முரட்டுத்தனம், அதுதான் வந்து அவர்கிட்ட உள்ள வில் பவர். எப்படி நிறைய குடிக்கிற, நிறைய சாப்பிட்றது, நிறைய மட்டன் சாப்பிட்றது, நிறைய சிக்கன் சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட முடிந்தாலும் அவர் நான் இதையும் இல்லாமலும் இருப்பேன் அப்படின்னு வாழ்ந்தார் பாருங்க. அதுதான் ரஜினிகாந்த். அந்த வில் பவர் அவர்கிட்ட இருக்கு. ரெண்டாவது, அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட மன பாதிப்பு இருக்குல்ல, அதெல்லாம் வேற ஒருத்தருக்கு வந்திருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். இவருக்கு வந்து அதுலேருந்தும் தன்னை மீட்டுக்கு எடுத்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க துணைவியாரில் அதான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதை தான் சொல்கிறார், என்னை இப்படி ஒரு உலகத்தை நான் ரசித்து வாழ்ந்துகிட்டு இருக்க நேரத்தில் இதுவும் இல்லை, இன்னொரு உலகம் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினிக்கு வந்து வேற ஒரு பக்கம் திருப்பினது வந்து லதா அவர்கள் தான். ரஜினிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து இதெல்லாம் மீறி வந்து அவர் வந்து வில்பவரோட வெளியில் வருவார். நீங்கள் அவர் லோகேஷ் கனகராஜோட கூலி ஷூட்டிங்கில் தான் அவருக்கு இந்த பிரச்சனை கண்டுபிடிச்சி அவர் வந்து உணர்ந்து திரும்ப வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. வந்து இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஞானவேலோட வேட்டையன் படம் பண்ணிட்டு இருந்தார், அது வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சா? வேட்டையன் படத்துடைய பட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரா நாட்களை கொடுத்து ரஜினிக்கு வந்து இந்த படத்தில் நடித்து கொடுத்தாரு வேட்டையனில். வேறு எந்த படத்துக்கு அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. அந்த படம்லாம் நல்லபடி 10ஆம் தேதி வரப்போகுது. 10ஆம் தேதி வந்து ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்க, ரசிகர்கள் தயாராகிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்படி ஒரு சின்னதாக ஒரு இடர்பாடு. கடந்த ஓணம் விழாவுக்கு அவர் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி
அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து மனசில் ஆயோ பாட்டுக்கு டான்ஸ் ஆடினார் அந்த டீமோட சேர்ந்து. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வீடியோ வைரலாகவும் போச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மேடைக்கு கீழே அவர் பாட்டு எழுந்து ஆடுறாரு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், ஒரு மாஸ்டர் இருப்பாங்க, இப்படி ஆடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதை பற்றி அவர் கவலையே படலை. நான் எந்திரிச்சு ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த ஸ்டைலோடு ஆடுறது அப்படிங்கிறது இந்த வேற யாருக்குமே இந்த வயசில் வந்து ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு குடுப்பினை தான். அதோடைய எஃபெக்ட் தான் இந்த வந்த அதிகபட்சமான இந்த பாராட்டுறது வியப்பும் ஒரு மனிதனுக்கு வந்து கண்ணடி படும்னு சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஜினி அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு சிக்கல் வந்திருக்கு. அதுலேயும் அவர் மீண்டு எடுப்பார், எழுந்து வந்துடுவார். அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இது கூலி ஷூட்டிங் எந்த அளவில் இருக்குது? கூலி ஷூட்டிங் முழுக்க வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க அந்த படத்துக்கு. ஒரு கதை அம்சம் சரி, ஒரு தங்க கடத்தல் சரி, இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான திரைக்கதையில் வருது. அந்த கப்பல் அந்த பிரம்மாண்டமாக அந்த பேக்ட்ராப்போட தயார் பண்ண ரஜினி படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரியான வெற்றியை பெற்று. காளி படம் ஒன்று, கழுகு படம், இதெல்லாம் வந்து அது உள்ள வேற ஒரு இதை வச்சுருப்பாங்க, ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க. அப்படி இந்த படத்துலையும் லோகேஷ் வந்து வச்சுருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்புக்குரிய விஷயம் என்னென்னா, எல்லா முக்கியமான நடிகர்களையும் இந்த படத்தில் இருக்காங்க. அதில் வந்து இவர் ரஜினி பண்ணுற ஸ்டைலும் ஒரு வில்லத்தனமும் அது அதிகபட்சமாக வந்து ரசிகர்களை வந்து பெரிய கிளாப்ஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டீமில் உள்ள ஆட்கள். கிட்டத்தட்ட ஒரு 40-50% படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து கூட சில படங்கள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தகவல்கள்லாம் வந்திருக்கு. வேறு என்னென்ன படங்கள் பண்ணுறாரு? மாரி செல்வராஜ் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அப்புறம் நெல்சனுடைய ஜெயிலர் 2 படம் இருக்குது, அவர் வந்து ஒரு படம் பண்ணுறது. இதுக்கு இடையில வந்து இன்னொரு படமும் பண்ணுறாரு. இப்படி தொடர்ந்து எல்லாரும் வந்து இந்த நேரங்களில் வந்து பெரிய படம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற சூழலில் ரஜினி வந்து தொடர்ந்து இப்போ தான் அதிகமாக படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை விட அவர்கிட்ட சில பேர் கூட சொல்லியிருக்காங்க, எதுக்காக இப்படி வந்து படம் நடிக்கிறீங்க, தொடர்ந்து நடிக்கிறீங்க, 2 படம், ஒரு வருஷத்துக்கு 2 படம் இதெல்லாம் வந்து நடிக்கிறீங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து வருஷத்துக்கு 2 படம், நான் வந்து 15 படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் அவருடைய ஒரு மனநிலை என்னென்னா, வீட்டில் சும்மா உட்கார்றது அவருக்கு பிடிக்காதுங்கிறத ஒரு இதில் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு, அந்த செட்டு போடுற இடம், அந்த லைட்டிங்கு, இந்த கேமரா சவுண்டு, ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுடைய பேச்சு சத்தம், இதெல்லாம் பிடிக்கும். இதுதான் என் மனசை வந்து எங்கே வச்சுருக்கு. எனக்கு வந்து இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு. ஸோ அவர் இயங்கிக்கிட்டே இருந்தார். ஆமாம். அப்படி ஒரு ரஜினி வந்து நிச்சயம் வந்து அவர் வந்து வீட்டில் முடங்கவே மாட்டார். இந்த ஆஸ்பத்திரி, இந்த மருத்துவமனையெல்லாம் அவரை எதுவும் பண்ணாது. மறுபடியும் வந்து ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறேன்னு இறங்குவார் பாருங்க. ஓகே.